நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. பெரும் ஞானி விவேகானந்தர் அவதரித்த நாள். அமெரிக்காவிலே சிகாகோவிலே உலக மதங்களின் மாநாட்டில் எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று விழித்து பேசிய பொழுது விவேகானந்தர் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லி ஒரு புதிய புயலை கிளப்பியவர். அப்படிப்பட்ட விவேகானந்தரை வாசித்து பாருங்கள் என்று உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க, நல்லது. உங்களுக்கு இந்த தை மாதம் முழுக்க சூரிய பகவான் 10ஆம் இடத்திலே இருப்பது ரொம்ப சிறப்பு. சூரியன் உங்களுக்கு பல உதவிகளை செய்வார் என்பது உண்மை. இன்னைக்கும் நாள் நல்லா இருக்கு, வெற்றி திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். சூரியன் தை மாதம் முழுக்க தொழிலை, வியாபாரத்தை, உத்தியோகத்தை, லாபத்தை மேம்படுத்துவார். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. விவேகானந்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சுவாமி விவேகானந்தர் கூகுளில் போடுங்க, தெரிஞ்சுக்கோங்க, படிங்க அவரை பற்றி. அரைஸ், அவேக், அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்காய்க்கு கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது, அது குறையும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. ஆனால் சூரியன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போயிருப்பதே மிகப்பெரிய ரிலீஃப். தை மாதம் முழுக்க இந்த சூரியன் உங்கள் உடல்நிலையை மேம்படுத்துவார். அது பொதுவாக சூரியனால் உங்களுக்கு வர நன்மை. இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, அது வேற. இந்த மாதம் முழுக்க சூரியன் தொல்லை குறைகிறது. ஆனால் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை இருக்குது, அதுக்கு வழிபாடு பண்ணிக்கணும். சூரியனுடைய தொல்லை குறைந்து விட்டது. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடுங்க. சில மந்திரங்களை சொல்லுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரரே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. விவேகானந்தர் பற்றி படித்து பாருங்க. கையில் செல்ஃபோன் இருக்குது, கூகுளில் போடுங்க சுவாமி விவேகானந்தர், படித்து பாருங்க. ராமகிருஷ்ண மடம்னா என்ன, விவேகானந்தருடைய சிறப்பு என்ன, அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிறப்பு என்ன, சகோதரி நிவேதிதா யார், எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. விருச்சிகம், கும்பம் ராசிக்கார நேயர்களே, விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் உஷையே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி, உக்கிர நரசிம்மரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் உதவி செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா சூரியனை குரு பார்க்குறார். அதனால் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சூரியன் உடல்நலத்தை பாதித்தாலும் சூரியன் உங்களுக்கு தொல்லை பண்ண முடியாது. வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்க. வழக்கமான வேகத்தை விட குறைவாக போங்க. உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அளவான உணவு, அளவான தூக்கம், அளவான உழைப்பு பார்த்துக்கோங்க. சரி, இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு வீண் பேச்சு, வீண் வழக்கு, வீண் சிக்கல் இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடுங்க. சில மந்திரங்களை சொல்லுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரரே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. விவேகானந்தர் பற்றி படித்து பாருங்க. கையில் செல்ஃபோன் இருக்குது, கூகுளில் போடுங்க சுவாமி விவேகானந்தர், படித்து பாருங்க. ராமகிருஷ்ண மடம்னா என்ன, விவேகானந்தருடைய சிறப்பு என்ன, அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிறப்பு என்ன, சகோதரி நிவேதிதா யார், எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. விருச்சிகம், கும்பம் ராசிக்கார நேயர்களே, விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் உஷையே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி, உக்கிர நரசிம்மரே போற்றி.
இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் உதவி செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். கடகராசிக்கார நேயர்களே, சூரியன் 7ஆம் இடத்துக்கு போயிட்டா கூட குருவோட பார்வை இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சூரியனால உங்களுக்கு தொல்லை இல்லை. மார்கழியில் உதவியாக இருந்தார், தையில் தொல்லை கிடையாது. மொத்தத்தில் குடும்பம் நிம்மதி அடையும். சரி, இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு சிறப்பாக இல்லை. வீண் பேச்சு, குழப்பம், தடுமாற்றம், தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடுங்க. சில மந்திரங்களை சொல்லுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரரே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. விவேகானந்தர் பற்றி படித்து பாருங்க. கையில் செல்ஃபோன் இருக்குது, கூகுளில் போடுங்க சுவாமி விவேகானந்தர், படித்து பாருங்கள். ராமகிருஷ்ண மடம்னா என்ன, விவேகானந்தருடைய சிறப்பு என்ன, அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிறப்பு என்ன, சகோதரி நிவேதிதா யார், எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. விருச்சிகம் கும்பம் ராசிக்கார நேயர்களை, விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் உஷையே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி, உக்கிர நரசிம்மரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் உதவி செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூரியன் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லையை இந்த தை மாதம் முழுக்க குறைப்பார் சூரியன். சரி, சூரியனாலே உதவி பெறுகிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று, சூப்பர். சரி, இன்னைக்கு வெத்து கெத்து ஓவர் அலட்டல், தேவையற்ற பேச்சு, சண்டை சச்சரவு எல்லாம் இருக்குது. பரிகாரம் பண்ணுனா தப்பிக்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடுங்க. சில மந்திரங்களை சொல்லுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரரே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. விவேகானந்தர் பற்றி படித்து பாருங்க. கையில் செல்ஃபோன் இருக்குது, கூகுளில் போடுங்க சுவாமி விவேகானந்தர், படித்து பாருங்கள். ராமகிருஷ்ண மடம்னா என்ன, விவேகானந்தருடைய சிறப்பு என்ன, அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிறப்பு என்ன, சகோதரி நிவேதிதா யார், எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. விருச்சிகம் கும்பம் ராசிக்கார நேயர்களை, விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் உஷையே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி, உக்கிர நரசிம்மரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் உதவி செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலகரிங்க, சந்தோஷம், பிரமாதமான நாள், வெற்றி, உயர்வு. சூரியனால் இருந்த தொல்லையும் குறைஞ்சி போச்சு. ஆமாம், அம்மாவுக்கு நல்ல உடல்நல முன்னேற்றம், வீடு பூமி சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் குறையும். இன்றைக்கும் நாள் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் சொல்கிறது தை மாத பலனையும் சொல்கிறோம், இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம், ரெண்டையும் சொல்கிறோம். தை மாதத்தில் சூரியன் உங்களுக்கு உதவியாக இருப்பார், நல்லது. அனுகூலமான எண் 4, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. விவேகானந்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சுவாமி விவேகானந்தர் கூகுளில் போடுங்க, தெரிஞ்சுக்கோங்க, படிங்க அவரை பற்றி. அரைஸ் அவேக் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்காய்க்கு கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது, அது குறையும். துலா ராசிக்கார நேயர்களே, சூரியன் இது வரைக்கும் உதவியாக இருந்தார். சரி, இப்போ உதவியை குறைக்கிறார், ஆனால் தொல்லையும் இல்லை. ஏன்னா குரு பார்த்துடுறார், அதனால் தொல்லைகள் இல்லை. அது குறித்து சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது? சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். வீடு பூமி சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தை மாதத்தில் சூரியனால் லேசான சிக்கல் வரும், முடிவு உங்களுக்கு வெற்றியாக வரும். இது சூரியனால். இன்னைக்கு சந்திரனால் வெற்றி, உயர்வு, வீண் கவலை இல்லை, வீண் செலவில்லை, கெத்து, கலகரிங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம்.
காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. விவேகானந்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சுவாமி விவேகானந்தர் கூகுளில் போடுங்க, தெரிஞ்சுக்கோங்க. படிங்க அவரை பற்றி. அரைஸ் அவேக் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்காய்க்கு கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது, அது குறையும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. இன்னைக்கு சந்திராஷ்டமம், அனுஷம், கேட்டை, விசாகம் 3 பேருக்கும் ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. பண விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், ஜாக்கிரதை. நேயர்களை, இந்த சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. தை மாதம் முழுக்க உங்களுக்கு தைரியத்தை, கம்பீரத்தை உயர்த்துவார் சூரியன். அதனால் நன்மைகள். தை மாதம் சூரியன் ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார். தனுசு ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். உங்கள் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சுவாமி விவேகானந்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறைஞ்சி போயிடும். மகர ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதம், நல்லது. ராசிக்கே சூரியன் வந்திருக்காரே, அதனால் பிரச்சனையா? நல்ல வேலையாக குரு பார்க்குறார், அதனால் பெருசாக பிரச்சனை இல்லை. தினமும் சூரியனுக்கு தீபம் காட்டிடுறது நல்லது. இன்னைக்கு நாள் சூப்பர். உங்கள் பிடிவாதம், தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சுவாமி விவேகானந்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறைஞ்சி போயிடும். கும்பராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். தூக்கத்தில் பிரச்சனை பண்ணுவார், செலவுகள் அதிகப்படுத்துவார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் குரு பார்க்கறதுனால இந்த தொல்லைகள்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதாவது தூக்கம், நல்ல தூக்கம், நல்ல செலவு எல்லாம் இருக்கும், நல்லது. அனுகூலமான எண் 3, வடக்கு, பச்சை. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்கள் பிறகு பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும், நல்லா இருக்குது. சூரியன் வேற 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் உயர்வு உண்டு, லாபம் உண்டு, சந்தோஷம். தை மாதத்திலே சூரியனாலே உதவி பெறுகிற 4 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. சூப்பர், வெற்றி. காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சுவாமி விவேகானந்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறைஞ்சி போயிடும். நேயர்களே, இந்த தை மாதத்தில் சூரியன் குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் சூரியனால் கெட்டது செய்ய முடியாது. அதாவது நல்லது செய்கிறது 4 ராசிக்கு நல்லது செய்கிறார். மேஷம், மீனம், விருச்சிகம், சிம்மம், இந்த 4 ராசிகளுக்கு நல்லது செய்கிறார். ஆனால் மீதமுள்ள ராசிகளுக்கு கெட்டது செய்கிற வளர முடியல. மற்ற ராசிகளுக்கு கெட்டதான் செய்யணும் அவர், ஆனால் செய்ய முடியல. குருவோட பார்வை இருக்குது, அதுதான். அதனால் 8 ராசிகளுக்கு கெட்டது கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.